வணக்கம் உறவுகளே. முருகன் வீலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிக்கு எதிராக ஜெர்மனியில் போராட்டம், வெடித்தது வன்முறை. காசா போரில் இதுவரை 70,100 பேர் உயிரிழப்பு. காசா சுகாதார அமைச்சகம் தெரிவிப்பு. ட்ரம்பின் அறிவிப்பால் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்த உலக நாடுகள். எல்லை பாதுகாப்பில் ரோபோக்களை நிறுத்த திட்டமிடும் சீனா. பாகிஸ்தானில் ஒரே நாளில் 7 இடங்களில் குண்டுவெடிப்பு. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். ஜெர்மனியில் AfD எனப்படும் ஜெர்மனிக்கான மாற்று என்ற தீவிர வலதுசாரி அரசியல் கட்சி தொடங்கியுள்ள இளைஞர் அமைப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் முக்கிய எதிர்க்கட்சியாக AfD செயற்பட்டு வருகிறது. இதன் இளைஞர் பிரிவான இளம் மாற்று என்ற அமைப்பை ஜெர்மனி உள்நாட்டு உளவு நிறுவனம் தீவிரவாத குழுவாக வகைப்படுத்தியிருந்தது. இதையடுத்து அது கலைக்கப்பட்டு ஜேர்மன் தலைமுறை என்ற புதிய இளைஞர் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புகள் சார்பில் நேற்று முன்தினம் போராட்டம் நடந்தது. அப்போது நகரின் முக்கிய பகுதிகளில் 30,000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். இதை தடுக்க முயன்ற போலீசாருடன் போராட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 15 போலீசார் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 70,100 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் கடந்த அக்டோபரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 70,100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த வெனிசுலா இது ஒரு காலத்துவ அச்சுறுத்தல் என்று தெரிவித்துள்ளது. அதாவது வெனிசுலாவுக்கான வான்வழி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வழி மூடப்படுகிறது. இதனை அனைத்து விமான நிறுவனங்கள், விமானிகள், போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் கவனத்தில் கொள்ளவும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கே ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த வெனிசுலா இது ஒரு காலத்தின் அச்சுறுத்தல் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது. அமெரிக்காவில் போதைப்பொருள் அதிகளவு புழங்குவதற்கு வெனிசுலா தான் காரணம் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது. இந்த நிலையில் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வெளியில் பறக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் உலகளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன. ஸ்பெயின், போர்த்துக்கல், சிலி, கொலம்பியா, பிரேசில், டிரிடேனாட் டொபாகோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. பாகிஸ்தானில் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையிலான 24 மணி நேரத்தில் 7 இடங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. இதில் உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை. இதில் ஒரு குண்டுவெடிப்பு மாகாண தலைநகர் கொவட்டா ரயில் நிலைய தண்டவாளத்தில் நிகழ்ந்தது. ரயில் சரியான நேரத்துக்கு வந்து சேராததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மாகாண காவல்துறை தலைவர் ஆஷிப் கான் கூறியதாவது: சனிக்கிழமை காலையில் முதல் தாக்குதல் காவல்துறை சோதனை சாவடி மீது நிகழ்த்தப்பட்டது. அங்கு பயங்கரவாதிகள் கை எறி குண்டுகளை வீசி வெடிக்க செய்தனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே பயங்கரவாத எதிர்ப்பு படை வாகனத்தில் குண்டு வெடித்தது. இதைத் தொடர்ந்து அதே பகுதியில் மாலையில் பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்த குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்தன. தொடர்ந்து குவட்டா புகர் பகுதியில் நாட்டின் புறப்பகுதிகளுடனான தகவல் தொடர்பை துண்டிக்கும் வகையில் தகவல் தொடர்பு இணைப்புகள் உள்ள பகுதியை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தனர்.
இது தவிர காவல்துறை ரோந்து வாகனம் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த பயங்கரவாதிகள் மன்சூர் சாஹித் காவல் நிலையம் மீது கையெறி குண்டுகளை வீசினர். இந்த சம்பவங்களில் காவல்துறையினர் இருவரும், தனியார் பாதுகாவலர்கள் இருவரும் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றார். தனிநாடு கோரி வரும் பாலுஸ்தான் விடுதலை இராணுவத்தினர் இத்தாக்குதலை நடத்தியதாக தெரிகிறது. அமெரிக்க இராணுவத்திற்கு இணையாக சீனா இராணுவத்தின் பலம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. சீன இராணுவத்தில் ஏற்கனவே ரோபோ நாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக ரோபோ வீரர்களை சேர்க்கப்பட உள்ளனர். இது தொடர்பாக சீனாவின் ஜூபிடெக் ரோபோடிக்ஸ் நிறுவனத்திற்கும் சீன இராணுவத்திற்கும் இடையே அண்மையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டானது. இதன்படி ஜூபிடெக் ரோபோடிக்ஸ் சார்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மனித வடிவிலான 500 ரோபோக்கள் சீன இராணுவத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. இவற்றை வியட்நாம் எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்த சீன இராணுவம் திட்டமிட்டுள்ளது. படிப்படியாக சீன எல்லை பகுதிகளில் முழுவதும் ரோபோ வீரர்களை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜூபிடெக் ரோபோடிக்ஸ் வட்டாரங்கள் கூறியதாவது, 1.76 மீட்டர் உயரத்தில் ரோபோக்களை தயாரிக்கிறோம். இதற்கு வால்கர் S2 என்று பெயரிட்டு உள்ளோம். இதன் ஒரு கரத்தில் 15 கிலோ வரையிலான பொருட்களை தூக்கிச் செல்ல முடியும். இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயற்படுத்தப்படும். உலகத்திலேயே முதல் முறையாக இதில் 2 பேட்டரிகளை பொருத்தி இருக்கின்றோம். ஒரு பேட்டரியில் சார்ஜ் குறைந்தால் மற்றொரு பேட்டரி மூலம் ரோபோ தொடர்ந்து செயற்படும். சார்ஜ் குறைந்த பேட்டரியை ரோபோ தானாகவே அகற்றி சார்ஜ் செய்து கொள்ளும். இதன் மூலம் 24 மணி நேரமும் வால்கர் S2 ரோபோவால் செயல்பட முடியும். இந்த ரோபோ ஒரு வினாடிக்கு 200 மீட்டர் கடந்து செல்லும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த ஒரு பணிக்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது மனிதர்களை போன்றே செயற்படும். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் முருகன் வேலாக்கின் வெளிநாட்டு செய்திகள். உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் உடனுக்குடன் வருவதற்கு எங்களுடைய இணையதளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய சேவைகளை, எங்களுடைய செய்திகளை நேரடியாக காணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆகவே எங்களுடைய முருகன் வேலாக் எனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் முருகன். நன்றி.